சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் ஸ்டான்லி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுவதற்காக ஜெயக்குமார் தனது பிரச்சார வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி தொண்டர்களை ஒழுங்குபடுத்திய செயல் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், ராயபுரத்தில் கஞ்சா கலாச்சாரமும் சட்ட ஒழுங்கு சீர்கேடும் அதிகரித்துள்ளதாக கடுமையாக விமர்சித்தார். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியாதபடி அரசியல் தலையீடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் பணிகளில் மாநில அரசு ஊழியர்கள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட உள்ளதாக தெரிவித்தார். ராயபுரத்தில் சட்ட ஒழுங்கு மோசம், அடாவடித்தனம், தமிழ்நாடு உள்ள அதே நிலைமை தானே. அதைத்தான் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள்லேருந்து சட்ட ஒழுங்கு மோசத்துலேருந்து சரி என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு சாதாரண பொதுமக்கள் பொறுத்தவரை நிம்மதியான அமைதியான வாழ்க்கை அது வேணும். அது இந்த ஆட்சியில் இருக்கானா இல்லையா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.